நான் டிப்பிக்கல் தெலுங்கு ஃபிலிம்ண்ணா, நல்லா இல்லைண்ணா. என்னண்ணா சத்தியமாக அந்த அளவுக்குலாம் இல்லைண்ணா, நல்லாவே இல்லைண்ணா. நான் சும்மா ஏதோ நல்லா இருக்கும், ரொம்ப நாள் ஒரு படம் லாஸ்ட்டாக 3 ஃபிலிம் ஃப்ளாப்பு, சரி இதுவே பெட்டராக இருக்கும்னு நினச்சி வந்தேன். சீரியஸாக டிசப்பாயின்ட் பண்ணிட்டேன் ரொம்ப. எதுவுமே ப்ரோ நல்லா இல்லை ப்ரோ, சீரியஸாக ப்ரோ. அதுக்காக தான் ப்ரோ பாதி பேர் வருவாங்க இந்த படத்துக்கு. எனக்கு அது ட்ரைலரே பார்த்தேன், அது ரொம்ப பிடிச்சிருந்தனால வந்தேன். படம் செம்மையாக இருந்தது, டைமிங் போகிறதே தெரியல. ஃபஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து மெயினாக வந்தது விஜய் தேவர்கொண்டாக்காக தான். விஜய் தேவர்கொண்டா அந்த ஹீரோயினி அவங்க ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்தேன். நல்லா ஃபேமிலியாக நல்லா இருந்தது, இது புதுசாக இருந்தது. அவர் எப்போ அப்படி ஒன்று லவ் மூவி இல்லைன்னா ஆக்ஷன் மூவி தானே இருப்பார், இது ஃபேமிலியாக நல்லா இருந்தது. அவர் எப்படி அதான் அவங்க ஃபேமிலிக்காக எல்லாம் பண்ணுறது, ஃபைட்டிங்காக இருக்கட்டும், அப்புறம் டைமிங் ஸ்பெண்ட் பண்ணுறது, கேர் பண்ணுறது, அது நல்லா இருந்தது. ஃபேமிலியோடையும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட் காமெடியாக அந்த ரொமான்ஸ்னா அது ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கலாம். ஃபேமிலியாக யாராக இருந்தாலும் பார்க்கலாம், நல்லாயிருக்கு, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், டைம் போகிறதே தெரியாது. ப்ரோ நல்லாவே இல்லை ப்ரோ படம். என்ன இது எதுக்கு தான் இது ஸ்கிரிப்ட் இல்லை, என்ன ஒரு ஸ்டோரி இல்லை, ஒரு ஆர்க் இல்லை, கேரக்டருக்கு பிளெண்டாக இருக்குது. எதுக்கு தான் வந்து எனக்கு தெரில. எனக்கு அதாவது இங்கே படம் வரலன்றதுக்காக கண்ட படத்தை எடுத்து இங்கே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆக்டராலாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, அதெல்லாம் டிசர்விங் தான். ஸ்கிரிப்ட்டு கொஞ்சம் பெட்டராக செலக்ட் பண்ணலாம். ஒஸ்ட்டாக இருக்குது ஸ்கிரிப்ட்லாம், குஷியை விட இது ஒஸ்ட்டாக இருக்குது ப்ரோ. அதுக்காகலாம் ஒரு படம் வந்து பார்க்க முடியாதுல்ல. என்ன ரீசன் இருக்கும் ஒரு படம் பார்க்குறதுக்கு என்ன ரீசன்? ஆப்வியஸ்லி ஒரு ஸ்கிரிப்ட் தான். அந்த ஸ்கிரிப்டே இல்லாதப்போ முருனால் டக்கூர், விஜய் தேவர்கொண்டாக்காகலாம் வந்துலாம் உட்காந்துலாம் பார்க்க முடியாது. அதான் ஒன் டைம் வாட்சபிள் தானா? விஜய் தேவர்கொண்டா நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஆனால் டியர் காம்ரேட் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். பட் ஆனால் பெருசாக ஒன்றும் இல்லை. கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குது. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே ஒரு லேக்காக தான் போகுது. அவர் எப்போவுமே ஓகே தான். பட் ஆனால் நான் புதுசாக ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா இல்லை. ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஏதோ க்ரீஞ்சாக பண்ணி வச்சுருக்காங்க. சுமார் தான் சொல்ல முடியும், சுமார் தான். இல்லை சுத்தமாக இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க ஓகே, சூப்பர், அவங்கெல்லாம் பரவாயில்ல. ஃபேமிலியோட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.